அரசனை காணாமல் இருப்போமோ, நமதாயுளை வீணாக கழிப்போமோ. அரசனை காணாமல் இருப்போமோ, நமதாயுளை வீணாக கழிப்போமோ. பரம்பரை ஞானத்தை பழிப்போமோ, பரம்பரை ஞானத்தை பழிப்போமோ. யூதர் பாடனுபவங்களை ஒழிப்போமோ, யூத அரசனை காணாமல் இருப்போமோ, நமதாயுளை வீணாக கழிப்போமோ. யூத அரசனை காணாமல் இருப்போமோ, நமதாயுளை வீணாக கழிப்போமோ. சுமய தாரகை தோன்றுது பார், மேற்கு திசை வழி காட்டி முன் செல்லுது பார். சுமய தாரகை தோன்றுது பார், பூசனை காணல் கோடைகள் கொண்டே, பூசனை காணல் கோடைகள் கொண்டே. அவர் பொன்னடி வணங்குவோம் நடவும் என்று. யூத அரசனை காணாமல் இருப்போமோ, நமதாயுளை வீணாக கழிப்போமோ. யூத அரசனை காணாமல் இருப்போமோ, நமதாயுளை வீணாக கழிப்போமோ. அலங்கார மனை ஒன்று தோணுது பார், அதன் அழகு மனமும் கண்ணும் கவர்ந்தது பார். அலங்கார மனை ஒன்று தோணுது பார், அதன் அழகு மனமும் கண்ணும் கவர்ந்தது பார். இளவரச அங்கிருக்கும் நிச்சயம் பார், இளவரச அங்கிருக்கும் நிச்சயம் பார். நாம் எடுத்த காரியம் சித்தியாகிடும் பார். யூத அரசனை காணாமல் இருப்போமோ, நமதாயுளை வீணாக கழிப்போமோ. யூத அரசனை காணாமல் இருப்போமோ, நமதாயுளை வீணாக. பொந்துபவர்க்கம் வெள்ளை போலமிட்டே, ராய பொற்களல் அர்ச்சனை புரிவோமே. பொந்துபவர்க்கம் வெள்ளை போலமிட்டே, ராய பொற்களல் அர்ச்சனை புரிவோமே. வன்கண்ணன் ஏரோதை பாராமல், வன்கண்ணன் ஏரோதை பாராமல், தெய்வ வாக்கினால் திரும்பினும் சோராமல். யூத அரசனை காணாமல் இருப்போமோ, நமதாயுளை வீணாக கழிப்போமோ. யூத அரசனை காணாமல் இருப்போமோ, நமதாயுளை வீணாக கழிப்போமோ. பரம்பரை ஞானத்தை பழிப்போமோ, பரம்பரை ஞானத்தை பழிப்போமோ. யூதர் பாடனுபவங்களை ஒழிப்போமோ, யூத அரசனை காணாமல் இருப்போமோ, நமதாயுளை வீணாக கழிப்போமோ. யூத அரசனை காணாமல் இருப்போமோ, நமதாயுளை வீணாக கழிப்போமோ. இந்த அவனியோர் மாதிடமே, ஆரிவராரோ இந்த அவனியோர் மாதிடமே. ஆனடை குடிலிடை மோனமாய் ஓடித்த இவ்வற்புத பாலகனார். ஆனடை குடிலிடை மோனமாய் ஓடித்த இவ்வற்புத பாலகனார். பாருருவாகும் முன்னே இருந்த பரப்பொருள் தான் இவரோ,
அவர் உருவாகும் முன்னே இருந்த பரப்பொருள் தான் இவரோ. சீருடன் புவிவானவை பொருள் யாவை சிருஷ்டித்த மாவலரோ. சீருடன் புவிவானவை பொருள் யாவை சிருஷ்டித்த மாவலரோ. மேசியா இவர்தானோ நம்மை மேய்த்திடும் நரகோனோ. மேசியா இவர்தானோ நம்மை மேய்த்திடும் நரகோனோ. ஆசையாய் மனிதருக்காய் மறித்திடும் மதி அன்புள்ள மனசானோ. ஆசையாய் மனிதருக்காய் மறித்திடும் மதி அன்புள்ள மனசானோ. தித்திக்கும் தீங்கனியோ நமது தேவனின் கண்மணியோ. தித்திக்கும் தீங்கனியோ நமது தேவனின் கண்மணியோ. மெத்தவே உலகியுள் நீக்கிடும் அதிசய மேவிய விண்ணொளியோ. மெத்தவே உலகிருள் நீக்கிடும் அதிசய மேவி விண்ணொளியோ. பட்டத்து துறை மகனோ நம்மை பண்புடன் ஆள்பவனோ. பட்டத்து துறை மகனோ நம்மை பண்புடன் ஆள்பவனோ. கட்டளை மீறிடும் யாவர்க்கும் மன்னிப்பு காட்டிடும் காயகனோ. கட்டளை மீறிடும் யாவர்க்கும் மன்னிப்பு காட்டிடும் காயகனோ. ஜீவனின் அப்பமோதான் தாகம் தீர்த்திடும் பானமோதான். ஜீவனின் அப்பமோதான் தாகம் தீர்த்திடும் பானமோதான். ஆவலாய் யாவரும் அடைந்திடும் அடைக்கல் வானவர் இவர்தானோ. ஆவலாய் யாவரும் அடைந்திடும் அடைக்கல் வானவர் இவர்தானோ. அருமையானவர்களே, வேதம் சொல்லுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்திரளி இவ்வளவாய் தேவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு நாம் ஒவ்வொருவருக்காகவும் இந்த உலகத்தில் வந்து சிலுவையிலே அடிக்கப்பட்டு இரத்தத்தை சிந்தி மரித்து உயிரோடு இருந்த ஆண்டவராய் இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறார். இதுவரைக்கும் நீங்கள் யாராவது ஆண்டவராய் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளவில்லையானால் நீங்கள் இன்றைக்கி தான் புதுசாக வந்திருப்பீங்கன்னா ஆண்டவராய் இயேசுவை உங்களுடைய ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவராய் இயேசு நாம் ஒவ்வொருவருக்காகவும் இந்த உலகத்தில் வந்து சிலுவையில் அடிக்கப்பட்டு இரத்தத்தை சிந்தி மரித்து உயிரோடு இருந்து ஆண்டவராய் இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறார். ஆண்டவராய் இயேசுவை நீங்கள் ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளும்போது உடைய வாழ்க்கை ஒரு பெரிய செழிப்பான ஒரு வாழ்க்கையாக, ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக, நன்மைகள் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக, வெற்றிகள் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக அது வந்து மாறுகிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவராய் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் வெற்றியான ஆசீர்வாதமான ஒரு பெரிய செழிப்பான வாழ்க்கையை தேவன் நமக்கென்று வைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கை இது கண்ணீரும் கவலைகளும் பிரச்சனையும் நிறைந்த ஒரு வாழ்க்கை அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை வெற்றியும் சகலவிதமான நன்மைகளும் செழிப்பும் நிறைந்த ஒரு வாழ்க்கை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், இதை பற்றி 3 யோவான் எடுங்க. 3 யோவான் எடுத்துங்க. 3 யோவான் 2ஆம் வசனம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி விரும்புகிறேன் என்று இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிற, அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்கிற பார்க்குறோம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி
விரும்புகிறேன் என்று இங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் காயுன்னு சொல்லக்கூடிய பாருங்கள் அந்த சீசனுக்கு எழுதுகிற பார்க்குறோம். இங்கே ஆண்டவர் யோவான் மூலமாக நம்ம கூட தேவன் ஒரு காரியத்தை சொல்கிறாரு. பிரியமானவனே, அநேக நேரங்களில் பாருங்கள் மக்களுக்கு நம்மளை யாராவது நேசிக்க மாட்டாங்களா, சிலருக்கெல்லாம் பாருங்கள் நேசிக்கிறவர்கள் கைவிட்டுறாங்க. சில ஆள் இருக்கான் பாருங்கள், பாருங்கள் சொல்கிறான் பாருங்கள் லவ் ஃபெயிலியர் அப்படின்றான். ஆனால் வேதம் சொல்லுது லவ் நெவர் ஃபெயில்ஸ், அதாவது அன்பு ஒருபோதும் தோற்று போகாது என்று 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு. அன்பு என்னது ஒரு காலம் தோற்று போகாது. அப்போ ஏன் மற்ற அன்பெல்லாம் தோற்று போகுது அப்படின்னா அந்த அன்பு பூரா சுயநலம் தான் இருக்குது. என்ன நமக்கு கிடைக்கும், நமக்கு ஏதாவது கிடைக்கலைன்னா அது உடனே கட் பண்ணி அதாவது பண்ணி விட்டுறணும் அப்படின்றதான் அவங்களுடைய எண்ணமே. ஆனால் வேதம் சொல்லுது அன்பு ஒரு காலம் தோற்று போகாது. எந்த அன்பு? தேவ அன்பு. உலகத்தில் இருக்கக்கூடிய மனுஷங்களுடைய அன்பு எல்லாமே தோற்றுரும். பாருங்கள் வேதத்தில் பார்க்குறோம், மனுஷனுடைய அன்பு பல தோல்விகளை சந்திக்கிறத பார்க்குறோம். ஏன்னா எல்லா அன்புகளுக்குமே சுயநலம் இருக்குது. ஆனால் தேவ அன்புக்குள்ளே ஒருபோதும் சுயநலம் கிடையாது. அந்த அன்பு உண்மையாகவே உங்களை நேசிக்கும். உங்கள்கிட்ட ஒருவேளை கையில் பணம் இருக்கா, நீங்கள் படிச்சிருக்கீங்களா, நீங்கள் பணக்காரங்களா, நீங்கள் ஏழையா, இல்லை உங்கள்கிட்ட என்ன இருக்கோ இல்லையோ அதை பற்றி தேவ அன்பு ஒருபோதும் அதை பார்க்குறதில்ல. உங்களை இந்த அன்பு இந்த ஆண்டவர் பார்க்குறார். இந்த அன்பு உங்களை நேசிக்கிறது. தேவன் இந்த அன்பின் தேவன் உங்களை நேசிக்கிறார். அநேக இடங்களில் பார்த்தீங்கன்னா பூரா மனுஷிகமான அன்பு இன்றைக்கி பலவிதமான தோல்விகளுக்குள்ளே போயிடுது. அழகையும் அந்தஸ்தையும் படிப்பையும் பணத்தையும் பலவிதமான காரியங்களை வைத்து மனுஷன் வந்து அன்பு கூறுறான். ஆனால் ஆண்டவர் ஒருவர் தான் மனுஷன் எந்த நிலைமையில் இருந்தாலும் அவன் மேலே அன்பு கூறுறார். அதுதான் அவருடைய அன்பு. அப்போ இன்றைக்கி கூட இந்த காலை வேளையில் யாராவது இது வரைக்கும் நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளலைன்னா இந்த மெய்யான அன்பை, இந்த மெய்யான அன்பு செலுத்தக்கூடிய இந்த தெய்வத்தை கண்டிப்பாக நீங்கள் ஆண்டவராக ஏற்றுக்குங்க. ஏன் சொல்கிறேன்னா இந்த அன்பு ஒரு காலம் தோற்று போகாது. நீங்கள் இந்த அன்பு இந்த ஆண்டவர் உங்களுக்குள்ளே இருப்பார் என்று சொன்னால் நீங்கள் ஒரு நாள் தோற்று போக மாட்டீங்க. அநேக மனுஷர்கள் தோற்று போய் அநேகர் கண்ணீர் விட்டு கவலைப்பட்டு பிரச்சனை விட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த தேவ அன்பு கண்டிப்பாக உங்களை ஒருபோதும் தோற்று போக விடாது. எல்லா இடங்கள்லையும் உங்களுக்கு பெரிய வெற்றியையும் ஆசீர்வாதத்தையும் நன்மையும் ஜீவனையும் கொடுக்கிறதாக இருக்கிறது. அப்போ ஆண்டவராகிய இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் சொல்கிறாரு, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி நான் விரும்புகிறேன் சொல்கிறாரு. எல்லாவற்றுக்கும் மேலாக நீ வாழ்ந்து சுகமாக இருக்க நான் விரும்புகிறேன் அப்படின்னு ஆண்டவரே சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன் தமிழில் போட்டிருக்கு. ஆங்கிலத்தில் விரும்புகிறேன். அவர் விருப்பமுள்ள தேவனாக இருக்கிறார். நம்மளை அவர் விருப்பத்தோடு ஒரு காரியம் செய்கிறாரு. நீங்கள் எல்லாத்துலேயும் நல்லா இருக்கணும். பாருங்கள், உங்களுடைய சுகத்தில், உங்களுடைய பலத்தில், உங்களுடைய ஆரோக்கியத்தில், உங்களுடைய பொருளாதாரங்களில், உங்களுடைய பாதுகாப்பில், உங்களுடைய எல்லா விதமான காரியங்களையும் நீங்கள் வாழ்ந்திருக்க வேண்டும், நீங்கள் செழித்திருக்க வேண்டும், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய சித்தம். அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், அப்படிப்பட்ட ஒரு அது சித்தான அப்படி விரும்புகிறார். அது மட்டும் இல்லாமல் சங்கீதம் 35ஆம் அதிகாரம் எடுங்க. சங்கீதம் 35ஆம் அதிகாரம் 27வது வசனம் பாருங்கள். நான் வாசிக்கிறேன். 27, 35, 27 அங்கே சொல்கிற பார்க்குறோம். என் நீதி விளங்க விரும்புகிறவர்கள் கெம்பீரித்து மகிழ்ந்து தமது ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்ல கடவர்கள். என்ன சொல்கிறாரு? என் நீதி விளங்க விரும்புகிறவர்கள். அவருடைய நீதி யாருன்னா ஆண்டவராக இயேசு தான் அவருடைய நீதி. பாருங்கள், அவர் தான் நம்முடைய நீதின்னு சொல்லி வேதம் சொல்லுது. அவரே நீதியும் அவரே நம்முடைய ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் இருப்பாராம். அந்த நீதி விளங்கணும். அந்த நீதி ஆண்டவராக இயேசு ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிக்கணும். ஆண்டவர் வெளிப்படணும், நன்மை உண்டான மக்களுக்கு என்று ஒரு ஆளுக்குள்ள விருப்பம் வந்துருச்சுனாவே அவங்க என்ன சொல்லுவாங்களாம் பாருங்கள், என் நீதி விளங்க விரும்புகிறவர்கள் கெம்பீரித்து மகிழ்ந்து தமது ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்ப கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்ல கடவர்கள். பாருங்கள், அவர் சொல்கிறாரு, என்ன ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிறாராம். பாருங்கள், நம்ம எல்லாரும் நல்லா இருக்குன்றது தான் கர்த்தருடைய விருப்பம். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வேதத்தில் பார்க்கும்போது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு போன்ற மனுஷர்கள் அந்த பாருங்கள் அவர்கள் ஊழியக்காரர்கள் என்று பழைய ஏற்பாட்டில் சொல்லுது. ஆனால் இங்கே சொல்லும்போது சொல்கிறார், என் நீதி விளங்க விரும்புகிறவர்கள் சொல்லிட்டு சொல்கிறாரு, ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிறவர்கள்
பாருங்கள், நம்ம அவருடைய ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற தேவன் சொல்லி போட்டிருக்கு. நம்ம எல்லாருமே அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஊழியக்காரர்கள் மாத்திரமல்ல, நம்ம எல்லாரும் இன்றைக்கி ஆண்டவராக இயேசு ரத்தத்தினாலே மீட்கப்பட்டு அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இப்போ நம்ம நல்லா இருக்கிறத நம்ம ஆண்டவர் வந்து விரும்புகிறாராம். நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு போட்டி, பொறாமை, ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட அவங்க மேலே பொறாமைப்படுறது, போட்டி போடுறது, இவங்கெல்லாம் இப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்கிறது. ஆனால் பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுது, என்ன சொல்கிறதுன்னா பாருங்கள், அதாவது ஊழியக்காரருடைய சுகத்தை, தமது ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, அவர் நம்முடைய சுகத்தை விரும்புகிறாராம். அவருடைய விருப்பம்லாம் என்னென்னா, நம்ம நல்லா இருக்கணும், நம்ம ஆசீர்வதிக்கப்படணும், நம்ம இந்த உலகத்தில் வெற்றியாக வாழணும் என்பதான் கர்த்தருடைய சித்தம். அதுதான் அவருடைய விருப்பம். அப்போ இன்றைக்கி பாருங்கள், அவர் விரும்புறது மட்டும் இல்லாமல் நாமும் நல்லா இருக்கணும்னு சொல்லி விரும்பணும். ரொம்ப பேருக்கு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் விரும்புகிறாரு, விரும்பலை. ஆனால் அவங்களுக்குள்ளே பார்த்தீங்க என்ன ஆயிடுதுன்னா, சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குன்ற பாருங்க ஒரு நல்ல எண்ணமே இல்லை. நான் சொல்கிறேன், தேவனுடைய பிள்ளையிலே, ஆண்டவர் கண்டிப்பாக நம்ம நல்லா இருக்கணும் விரும்புகிறார். அதே போல் நாமும் நல்லா இருக்கணும்னு விரும்பணும், நாமும் ஆசீர்வதிக்கப்படணும் விரும்பணும், நாமும் வெற்றி பெறணும்னு விரும்பணும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு விருப்பத்தை உடைய மக்களாக நாம் இருக்க வேண்டும். பாருங்கள், இதை பற்றி எரேமியா 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் எடுப்போம். எரேமியா 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. என்ன சொல்கிறார் பார்த்தீங்களா? நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். நீங்கள் சில காரியங்களை எதிர்பார்க்குறீங்க. என்ன எதிர்பார்ப்பு? பாருங்கள், ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கிறீங்க. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பாருங்கள், என்ன சொல்கிறாருன்னா, அவருடைய நினைவு என்னென்னா, நம்ம நல்லா இருக்கணும், நம்ம ஆசீர்வதிக்கப்படணும், நம்ம நல்ல செழிப்பாக இருக்கணும் தான் கர்த்தருடைய விருப்பம். சொல்கிறாரு, நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, அவைகள் சமாதானத்துக்கு ஏதுவானவைகளே. தீமைக்கல்ல, அது எப்படிப்பட்டதான்? சமாதானத்துக்கு ஏதுவானவைகள், அது நன்மைக்கு ஏதுவானவைகள், அது ஆசீர்வாதத்துக்கு ஏதுவானவைகள். எப்போதுமே அது வந்து சகலவிதமான நன்மையினால் நிறைந்ததான் அவருடைய நினைவுகள். எல்லாமே ஒரு சமானமாக, சந்தோஷமாக, நல்ல வெற்றியாக, நல்ல ஆசீர்வாதமாக அப்படி இருக்கிறதான் கர்த்தர் வந்து விரும்புகிறார். பாருங்கள், அப்போ வந்து நம்ம மேலே கர்த்தர் வச்சுருக்கிற திட்டம் என்ன? ஆண்டவர்கிட்ட நீங்கள் ஒன்று கேட்டிங்கன்னா, ஆண்டவரே என் மேலே என்ன திட்டம் வச்சுருக்கிறீங்க அப்படின்னு அவர் சொல்லுவார், நான் உங்கள் பேரில் சமானத்துக்கு எதுவான அப்படிப்பட்ட நினைவுகளை வச்சுருக்கேன். உங்கள் மேலே நன்மையான காரியம், வெற்றியான காரியம், ஆசீர்வாதமான காரியம், செழிப்பான காரியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும் தான் நான் விரும்புகிறேன். இதுதான் என்னுடைய திட்டம், இதுதான் என்னுடைய நினைவுகள். பாருங்கள், இன்றைக்கி பெற்றோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு மேலே பலவிதமான நல்ல நினைவுகள், நல்ல எண்ணங்களை வச்சுருக்காங்க. என் பிள்ளை நல்லா படிக்கணும், என் பிள்ளை நல்லா வேலை செய்யணும், என் பிள்ளைக்கு நல்ல ஒரு திருமணம்லாம் நடக்கணும், இந்த பிள்ளைகள் நல்ல சமானமாக அந்த உலகத்தில் வாழணும் அப்படின்னு எல்லா பெற்றோர்களும் நினைக்கிறாங்க இல்லையா? வேதம் சொல்லுது, பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தின் தேவன் உங்கள் பிள்ளைகளுக்கு நன்மையான ஈவை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? என்ன சொல்கிறார் பாருங்க, நம்ம எல்லாருக்கும் நம்முடைய தேவன் எப்படின்னு இருக்காராம், நன்மையான ஈவை கொடுக்குறாராம். பாருங்க, நன்மையான ஈவு. அப்போ வந்து அவர் சமாதானத்துக்கு ஏதுவானவைகளை, நன்மைக்கு ஏதுவானவைகளை தேவன் நமக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார் என்பதை வேதம் சொல்கிறது. அதுதான் அவருடைய விருப்பம். நம்மளை குறித்து அவருடைய விருப்பம் என்ன? அதுதான். ஆதாம் ஏவாலை எடுத்துங்க. ஆதாமும் ஏவாலும் அந்த வந்து உருவாக்கப்பட்டாங்க. அவங்க உருவாகிறதுக்கு முன்னால் இந்த பூமி எப்படி இருந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? இந்த பூமி முழுவதும் பூரா தண்ணி. முதல் நாள் அன்றைக்கே ஆதாமை உருவாக்கி விட்டுருந்தாருன்னா அவன் தண்ணியை குடிச்சு செத்து போயிருந்திருப்பான். அவ்வளோ தண்ணி, உலகம் முழுசும் தண்ணி. ஆனால் என்ன பண்ணார் தெரியுமா ஆண்டவர்? எல்லா தண்ணியும், அந்த ஒழுங்கின்மையையும், இருளையும், அந்த ஒழுங்கின்மை, வெறுமை, இருள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டார். பூரா ஒழுங்கின்மை, உலகம் முழுதும் இருள், உலகம் முழுதும் ஒன்றுமே கிடையாது. ஒரு நல்ல ஒரு சாப்பாடை சாப்பிட முடியாது, எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட வெறும் பூமி, வெறும் உலகமாக இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? இந்த உலகத்தை இந்த ஆதாம் ஏவாளுக்காக, அவருடைய சந்ததிக்காக என்ன பண்ணாருன்னா, அந்த வெறுமையும் அந்த இருளும், அந்த ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளுமான இந்த உலகத்தை எப்படி பண்ணார் தெரியுமா? எல்லாத்தையும் முதல்ல வெளிச்சத்தை உண்டாக்குனார். அடுத்து ரெண்டாவது எல்லாத்தையும் ஒழுங்காக்குனார்.
மூணாவது எல்லாத்துலேயும் நிறைவை வச்சார். மனுஷனுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் ஆண்டவர் உருவாக்கினார். அழகா ஏதேன்ற அருமையான தோட்டத்தை உண்டாக்கி அந்த தோட்டத்தில் அவனை போய் கொண்டு போய் விட்டார். பாருங்கள், அவனை கொண்டு போய் உள்ளே விடுறாரு. விட்டால் அந்த ஆற்றுல அங்கே அந்த 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 ஏதேன் தோட்டத்துக்குள்ளே 4 ஆறுகள் ஓடுது. அந்த ஆற்றுல என்ன இருக்குது தெரியுமா? பொன் விளையுது. நம்ம ஊரில் மண் இருக்கிறதே பெரிய விஷயம். ஆனால் அங்கே ஆண்டவர் என்ன வச்சுருந்தாராம்? பொன் விளைய செய்தார். பொன் விளைந்தது. பொண்ணு இருக்குன்றதெல்லாம் பாருங்கள், வந்து பொண்ணு இருக்குன்னு சொல்லலை. அங்கே என்ன கிடச்சான்? பொன் விளைந்தது. பொண்ணு வந்து விளைஞ்சிச்சுன்றார். அப்போ பொன் விளைகிற இடமா எது? அந்த ஏதேன் தோட்டம் இருந்துச்சு. நம்ம ஊரோட சொல்கிறாங்க பொன் விளையிற பூமிங்க அப்படின்வாங்க. ஆனால் எங்கேயுமே பொன் விளைஞ்சிச்சுன்னா சும்மா விடுவானா? போய் நோண்டி எடுத்துருவான் இல்லையா? சும்மா பேச்சுக்கு தான் சொல்கிறான். ஆனால் வேதம் சொல்லுது பொன் விளையிற பூமியை கர்த்தர் வந்து ஆதாம கொடுத்தார். அந்த இடம் தான் ஏதேன். அப்போ ஆதாம் போய் கேட்கல, எனக்கு பொன் விளையிற பூமியை கொடுங்க, 4 ஆறு ஓடணும், எனக்கு எல்லாம் வேணும்லாம் கேட்கவே இல்லை. ஆனால் இவன் கேட்கறதுக்கு முன்னாலேயே ஆண்டவர் எல்லாவற்றையும் அவனுக்கு கொடுத்து விட்டார். அப்படின்னா ஆதாமுக்கும் இன்னொரு விஷயத்தை கவனிச்சிங்கன்னா, ஆதாமை உருவாக்கின உடனேயே அவனுக்குள்ளே கர்த்தர் அவனுடைய மனைவி வச்சுருந்தார். ஆதாமுக்குள்ளேயே யார் இருக்குது? அவனுடைய மனைவி உள்ளே இருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஏவாள் இருக்கிறா. அப்போ பார்த்தீங்கன்னா அவன் கேட்காமலே எல்லாத்தையும் கர்த்தர் வந்து அவனுக்கு கொடுத்தார். இதுதான் ஆதாம் ஏவாளை குறித்து பாருங்கள், மனுஷனை குறித்த தெய்வீகமான திட்டம். இது அவருடைய விருப்பம், நல்ல விருப்பம். ஏன்னா என்னுடைய நினைவுகள் சமானத்துக்கு ஏதுவானவைகளே, அது நன்மைக்கு ஏதுவானவைகளே, அது ஆசீர்வாதத்துக்கு ஏதுவானவைகளே. அப்போ மனுஷன் வந்து நல்லா இருக்கணும், அவன் ஆசீர்வதிக்கப்படணும், அவன் செழிப்பாக இருக்கணும் என்பதுதான் கர்த்தருடைய திட்டம். ரொம்ப பேருக்கு பார்த்தீங்கன்னா கேட்டால் சொல்லுவாங்க, கடவுளையும் தலையில் எழுதுனது எழுதிவிட்டாங்க, இப்படி நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன், நான் அப்படி இருக்கிறேன், நான் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களை குறித்து நான் வைத்திருக்கிற நினைவுகள், திட்டங்கள், என்னுடைய விருப்பங்கள் அது சமானத்துக்கு ஏதுவானவைகள், அது நன்மைக்கு ஏதுவானவைகள், அது ஆசீர்வாதத்துக்கு ஏதுவானவைகள் என்பதை வேதம் சொல்கிறது. அப்போ ஆதாமியாவுடைய வாழ்க்கையை கூட பார்த்தீங்கன்னா அவ்வளவு அற்புதமாக தேவன் ஆசீர்வதித்தார். அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில வசனங்களை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், தேவனுடைய பிள்ளைகள் வந்து செழிப்படைவது வந்து ஒரு பெரிய பண்டமாற்று முறை பற்றி பார்த்துட்டு வரோம். தேவனுடைய பிள்ளைகள் நம்ம எப்படி இருக்கணுமா? செழிப்படைவது ஒரு பெரிய பண்டமாற்று முறை. என்ன பண்டமாற்று முறைனா, ஆண்டவராய் இயேசு வந்து நாம் ஒவ்வொருவருக்காகவும் சிலுவையில் அடிக்கப்பட்டு இரத்தத்தை சிந்தி மரித்து உயிரோடு எழுந்து அவர் இந்த நாளில் ஜீவிக்கிறார். அங்கே சிலுவையில் என்ன பண்ணார் தெரியுமா? நம்முடைய எல்லா வியாதிகள், வேதனைகள் எல்லாத்தையும் அவர் சுமந்துக்கிட்டார். நம்முடைய எல்லா தரித்திரத்தையும் அவர் சுமந்துக்கிட்டார். நம்முடைய எல்லா விதமான அழிவின் கிரியைகளையும் அவர் ஏற்றுக்கிட்டார். எல்லாத்தையும் அவர் ஏற்றுக்கிட்டு நமக்கு இப்போ என்ன பண்ணியிருக்காருன்னா, நல்ல சந்தோஷத்தை, சமானத்தை, நல்ல ஆரோக்கியத்தை, நல்ல ஐஸ்வர்யத்தை, நல்ல பாதுகாப்பை, எல்லா விதமான நன்மைகளையும் தேவன் என்ன பண்ணாராம்? அவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். அப்போ சிலுவையிலே நம்முடைய சார்பாக தேவன் என்ன பண்ணார்? ஒரு பெரிய பண்டமாற்று செய்து எல்லா தீமைகளையும் அவர் ஏற்றுக்கொண்டு எல்லா விதமான நன்மைகளையும் தேவன் நமக்கு கொடுத்து விட்டார். அப்போ இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் நாம் செழிப்படைவது தான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அதற்காக தேவன் ஒரு பெரிய பண்டமாற்றை செய்தார். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் எடுப்போம். நீதிமொழிகள் 13:22. நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் சுதந்திரம் வைத்து போகிறான், பாவியின் ஆஸ்தியோ நீதிமானுக்காய் சேர்த்து வைக்கப்படும். நல்லவனா யாருன்னா, நான் சொல்கிறேன், நான் என்னை பொறுத்தவரை நான் நல்லவன்னா ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கிட்டதுனா நல்லவனாக இருக்க முடியும். ஆண்டவராக இயேசுவை ஒரு மனுஷன் ஏற்றுக்கலைன்னா அவன் என்னென்னமோ அக்கிரமம் பண்ணுறான், அநியாயம் பண்ணுறான் இல்லையா? ஏன்னா அவன் மனசாட்சியவே வித்துடுறான் பாருங்கள். சிலலாம் என்னமா ஒன்று பண்ணி வைக்கிட்டுருக்கான். ஆனால் வேற சொல்லுது என்னென்னா, நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் என்னது சுதந்திரம் வைத்து போகிறான், பாவியின் ஆஸ்தியோ நீதிமானுக்காய் சேர்த்து வைக்கப்படுகிறது. ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு? ஒரு பெரிய பண்டமாற்று செய்தார். என்ன பண்ண மாட்டேன், இன்னொன்று பாவியின் ஆஸ்தியை எடுத்து நீதிமானுக்கு கொடுக்குறார், நல்லவனுக்கு கொடுக்குறாரு. வெளியில் நிறையா பாவி இருக்கிறான், கொள்ளை அடிக்கிறான், என்னென்னமோ அக்கிரமம் அநியாயம் எல்லாம் பண்ணுறான். ஆனால் எல்லாத்தையும் பண்ணிட்டு பாருங்கள், கேட்டால் சொல்லுவான் பாருங்கள், என்னைய மாதிரி ஒரு யோக்கியமானால் யாருமே இல்லைங்க, ரொம்ப கரெக்டாக நடந்துக்குவேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் அவன் தான் பார்த்தீங்கன்னா அவ்வளவு பாருங்கள் அநீதியாக எல்லாத்தையும் சம்பாதிப்பான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, பாவியின் ஆஸ்தியோ நீதிமானுக்காய் சேர்த்து வைக்கப்படுகிறது. பாருங்கள், ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொள்கிற மனுஷன் வந்து நீதிமான். இந்த உலகத்தில் சிலலாம் பாருங்கள் ஆவாவுன்னு அடிச்சுக்கிறான், அங்கே இங்கேயும் ஓடுறான் பாருங்கள். அவன் எதுக்கு அப்படி இது பண்ணுறான்னா, அந்த பாவிகள்லாம் யாருக்கு சேர்த்து வைக்கிறானா பாருங்கள், இந்த நீதிமானுக்கு, இந்த நல்லவனுக்கு என்ன பண்ணுறான் எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறானா. வேறு சொல்லுது, பாவியின் ஆஸ்தியோ நீதிமானுக்காய் சேர்த்து வைக்கப்படுகிறது.
அப்போ அந்த பாருங்க இன்னொரு வசனம் கூட போவோம். எடுங்க பிரசங்கி, அப்படியே பக்கத்தில் திருப்புங்க. பிரசங்கி 2ஆம் அதிகாரம், பிரசங்கி 2ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனம். தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு என்ன கொடுக்குறாரா பாருங்க, ஞானத்தை கொடுக்குறாரு, அறிவை கொடுக்குறாரு, இன்பத்தை கொடுக்குறாரு. நல்ல ஞானம் இருந்துச்சுனாவே சில வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி சண்டை போட்டே இருப்பாங்க. கணவன் மனைவியெல்லாம் சண்டை போட்டு ஒரே இருப்பாங்க. அங்கே என்னென்னா ஞானம் இல்லை. சில நேரங்களில் பாருங்கள், ஞானம் இல்லாதனால தான் குடும்பங்களில் வந்து சண்டைகள் பிரச்சனைலாம் வருது. ஆனால் வேதம் சொல்லுது பாருங்கள், தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். பாருங்கள், ஞானம் அறிவில்லைனாவே அங்கே துன்பம் தான் இருக்கும். ஆனால் இங்கே ஆண்டவர் என்ன பண்ணிக்கிறாருங்கன்னா, ஞானத்தையும் அறிவையும் கொடுத்துட்டு அந்த ஞானத்தையும் அறிவோடும் கூட என்ன கொடுக்குறாரு, இன்பத்தையும் கொடுக்குறாரு. சந்தோஷம் அங்கே இருக்குதான் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் பாருங்கள் சொல்லப்பட்டிருக்கு, அது யார் கொடுக்குறாரு, நல்லவனுக்கு. நல்லவன் யாருன்னா, ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்ட எல்லா மனுஷனுமே நல்லவன் தான். ஏன்னா அவர் நல்லவர், அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் யார் தான், நல்லவர்கள் தான். அப்போ அங்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள், பாவம் பாருங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கு, பாவம் செய்கிறவனுக்கோ தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவன் வசமாய் வைத்து விட்டு போகும் பொருட்டு சேர்த்து குவித்து வைக்கும் தொல்லையை நியமித்திருக்கிறார். என்ன தான் பாருங்க, அதாவது அவருடைய பார்வைக்கு நல்லவனாக இருக்கிறவனுக்கு என்ன பண்ணுறான் ஆண்டவர், இந்த பாவி இருக்கிறானே அவன் வந்து சேர்த்து குவித்து வைக்கிறானா. எதுக்கு எல்லாத்தையும் சேர்த்து 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 அடிக்கிறான், கொள்ளையெல்லாம் அடிக்கிறான், எல்லாம் பண்ணுறான்னா, அவருடைய பார்வைக்கு யார் நல்லவனாக இருக்கிறானோ, யார் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவனோ, யார் ஆண்டவர் இந்த உலகத்தில் ஆண்டவருக்காக வாழ்கிற மனுஷனாக இருக்கிறானோ, அவனுக்கு இந்த பாவி சம்பாதிச்சு என்ன பண்ண சேர்த்து வச்சுட்டே இருக்கிறானா. எதுக்குன்னா, இந்த நல்லவனுக்கு, இந்த நீதிமானுக்கு, இந்த ஆண்டவருடைய பிள்ளைக்காக தான் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டு இருக்கானா, சேர்த்து சேர்த்து வைக்கிறான். சேர்த்து குவித்து வைக்கும் தொல்லை. அவன் பாருங்க, அப்படி போய் அப்படி இங்கேயும் ஓடுறது பெரிய பாருங்கள். சிலர்லாம் பாருங்கள், அவனுக்கு தெரியும் நைட்டும் பகலும் ஓடுவான். ஐயோ எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. கர்த்தர் சொல்கிறாரு, எல்லாமே என் பிள்ளைகளுக்காகவே நீ இப்படிலாம் சேர்த்து சேர்த்து வை அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் என்ன செய்கிறாராம், அப்படி செய்ய வைக்கிறாராம். பாருங்கள் இதை பற்றி. அப்போ இப்படி பாவியின் ஆஸ்தியை எடுக்கிறது வந்து சரியா அப்படின்னு நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம். ஆனால் வேதம் என்ன சொல்லுது பாருங்கள். ஆபிரகாமுடைய சம்பவத்தை நான் பார்க்கும்போது ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் நடக்குது. எல்லாரும் நீங்கள் எடுங்க. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உன்னை காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசுரித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ நீ உன்னை ஆசுரிக்கிறவர்களை ஆசுரிப்பேன். நீ பாருங்கள் சொல்கிறாரு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசுரித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். உன்னை ஆசுரிக்கிறவர்களை ஆசுரிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் வம்சங்கள்லாம் உனக்குள்ளே ஆசுரிக்கப்படும் என்றார். பாருங்கள், ஆபிரகாம் தேசத்தை விட்டு கிளம்பி வர்றான். ஒன்றும் இல்லாத ஒரு ஏழையாக வர்றான். அவனுக்கு என்ன தெரியுமா ஆண்டவர் கொடுத்தாரு, ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்ற அந்த வாக்கு தத்தத்தை கொடுத்தாரு. அதை நம்பி வந்துட்டான். வந்தால் பாருங்கள், எகிப்து தேசத்துக்கு போகிறான். அங்கே போனால் அங்கே போய் இருக்கான். அங்கே வந்து பாருங்கள், அந்த எகிப்து ராஜா இருக்கானே, அவன் இவனுடைய மனைவியை எடுத்துக்கிறான். யாருடைய மனைவியை, ஆபிரகாமுடைய மனைவியை வந்து அவன் எடுத்துக்கிறான். எடுத்துக்கிட்டா பாருங்கள், எடுத்துக்கிட்டதுக்கு பதிலாக பொன்னையும் வெள்ளியும் ஆடு எல்லாம் கொடுக்குறான், சொத்து எல்லாத்தையும் கொடுக்குறான். கடைசி என்னாச்சு, அவன் அந்த பார்வோன் அவனுடைய மனைவியை எடுத்தது நிமித்தம் பார்வோனுக்கு, அந்த ராஜாவுக்கு வியாதி வந்துருச்சு. வியாதி வந்தோன்னே என்ன பண்ணான் தெரியுமா உங்களுக்கு, உடனே அவனுடைய அந்த ஆபிரகாமுடைய மனைவியை, அம்மா நீ போ வீட்டுக்கு, ஏதோ தப்பு நடந்து போச்சு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டா பாருங்க. ஆனால் ஆபிரகாமுக்கு பொண்ணு வெள்ளி எல்லாத்தையும் கொடுத்தானே, அதை திரும்ப அவன் வாங்கிக்கல. எப்படின்னா, இதெல்லாம் யாருடையது, எல்லாம் அந்த எகிப்து ராஜா பார்வோனுடையது தான். ஆனால் இந்த பாவியுடைய ஆஸ்தியை இந்த நீதிமானாகி இந்த நல்ல மனுஷனாகிய ஆபிரகாமுக்கு அவன் கையில் வந்து பிடிங்கி கொடுத்துட்டார். கொடுத்தா முதல் நாள் அன்னைக்கு அவன் ஒரு ஏழை. அடுத்த நாள் அன்னைக்கு, அடுத்த வருஷம் பாருங்கள் 13ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 13:2, ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொண்ணுமான ஆசையுடைய சீமானாக இருந்தான். அடுத்த நாளே ஒரு கோடீஸ்வரனாக மாறிட்டான். நல்லா கவனிச்சுங்க, அடுத்த நாளே கோடீஸ்வரன். முதல் நாள் வரைக்கும் ஏழை, சாப்பாடு கூட வழி இல்லை, எங்கே சாப்பிட்றதுக்கு இடம் இல்லை, ஒரு தங்குவதற்கு இடம் கிடையாது. அப்படி இருந்த ஆபிரகாமை அடுத்த நாளே அவனை தேவன் ஆசீர்வதிக்கிறாரு. அவன் என்னன்னா பொன்னையும் வெள்ளியும் உடைய சீமான் ஆயிட்டான். பாருங்கள், வேதம் சொல்லுது ஆஸ்தியலை உடைய சீமான் ஆயிட்டான். பொன்னும் வெள்ளியும் உடைய ஆஸ்தியலை உடைய சீமான் ஆயிட்டான். காரணம் என்ன, அந்த பாவியுடைய ஆஸ்தியெல்லாம் எடுத்து யார் கொடுத்துட்டார், ஆண்டவரே
இந்த நீதிமானாய் இந்த நல்லவனாகிய ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்தார். இன்றைக்கும் ஆபிரகாமுடைய தேவன் நம்முடைய தேவன் பாவியின் ஆஸ்தியை எடுத்து நமக்கு கொடுக்கிறதுனால ஒரு பெரிய பண்டமாற்றை நமக்கு தேவன் என்ன செய்கிறாருங்க, செய்கிறார். ரெண்டாவது பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்களை நீங்கள் எடுங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் 430 ஆண்டுகள் ஒரே தேசத்தில் அடிமையாக இருக்கிறாங்க. 70 பேராய் அந்த ஊருக்கு அந்த நாட்டுக்கு போனாங்க. போனால் கடைசி அதுக்கு பிறகு 430 வருஷங்கள் அந்த தேசத்தில் இருக்கிறாங்க. அதில் கிட்டத்தட்ட 370 வருஷம் அவர்கள் அடிமையாக வாழ்கிறாங்க. காலையில் 6 மணிக்கு வேலைக்கு போகணும், சாயங்காலம் 6 மணி வரைக்கும் வேலை செய்யணும், எந்த சம்பளம் வாங்கக்கூடாது, அவன் கொடுக்குறதா சாப்பாடு. இப்படி ஒரு அடிமை வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டே இருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு 370 வருஷமாக. இப்படி இருக்கும்போது ஆண்டவர் இந்த மக்களுடைய ஜெபத்தை கேட்குறாரு, கூக்குரலை கேட்குறாரு. கேட்டு இவர்களை விடுதலையாக்குகிறார். அங்கிருந்து விடுதலையாக்கி கடைசி 10 வாதைகளை அங்கே வருது. வந்தோடனே கடைசி 10வது வாதம் என்னென்னா, அவருடைய தலைப்பிள்ளைகள் எல்லாம் எகிப்தில் இருக்கக்கூடிய எல்லா தலைப்பிள்ளைகளும் ஏன்னா பாருங்கள், அந்த இரத்தம் ஒரு வயதான ஒரு பழுதற்ற ஒரு ஆண் அடிக்கப்பட்டு 2 நிலைக்கால் பகுதியிலையும் மேல் சட்டத்திலையும் ரத்தத்தை பூசினாங்க. அந்த வீடுகளிலே சங்கார தூதன் உள்ளே போல, ஆனால் எந்த வீடெல்லாம் ரத்தம் பூசலையோ அந்த வீட்டுக்குள்ளே சங்காரம் போய் அங்கே இருக்க தலைப்பிள்ளையெல்லாம் மரித்து போயிடுச்சு. அந்த வேலையிலே இஸ்ரவேலர்கள் மட்டும் அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை பூசினார்கள். இன்றைக்கி நீங்கள் நானும் கூட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால என்ன பண்ணியிருக்க மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறோம். அதனால தான் பாருங்கள், நம்ம எதை குறித்து பயப்படணும் அவசியம் கிடையாது. இந்த காலையில் கூட அது நடந்துருமோ இது நடந்துருமோ, அங்கே அப்படி நடக்குது இங்கே அப்படி நடக்குது. நமக்கு நடக்குமா? நமக்கு நடக்காது. பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நடக்குது, ஆனால் ஏன் நமக்கு நடக்கலை அப்படின்னா ஒரே ஒரு காரணம், ஆட்டுக்குட்டியின் ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை சுற்றிலும் தெளிக்கப்பட்டிருக்கிறது, நம்ம வீடை சுற்றிலும் பூசப்பட்டிருக்கிறது. நமக்கு ஒரு தீங்கும் ஏற்படாது. ஒருத்தங்க வேற சொல்லுது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, விபத்து உனக்கு நேரிடாது. நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய்ன்னு சொல்லி எப்படி சொல்றாருன்னா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நாம் என்ன பண்ணியிருக்கிறோம், மீட்கப்பட்டிருக்கிறோம். அந்த எகிப்து ஜனங்கள் பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து அந்த ரத்தம் பூசப்பட்ட அந்த வீட்டுக்குள்ளே இருந்தால் அவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் பக்கத்தில் இருக்க எகிப்தியர் இருக்கானே, அவன் வீட்டில் மரண ஓலம், நாடே மரண ஓலம் நடக்குது, சத்தம் கேட்குது. ஏன்னா எல்லா தலைப்பிள்ளையிலும் மறிச்சு. அந்த வேலையிலே ஆண்டவர் சொன்னார் பாருங்கள், ஒரு வசனம் வாசிப்போம். சங்கீதம் 105ஆம் அதிகாரம் 37வது வசனம். அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோரும் புறப்பட பண்ணினார், அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. என்ன சொல்ற பாருங்க, அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார், அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனாகிலும் இருந்ததில்லை. பாருங்க, அவங்க என்ன பண்ணாரலாம், ஆண்டவர் அன்னைக்கு பக்கத்து வீட்டுக்காரன் ஏந்த வீட்டுக்காரன் எல்லார்ட்டையும் பொண்ணை வாங்க சொன்னார் ஆண்டவர். பொண்ணும் வெள்ளியும் கேட்டு கேட்டு வாங்குறான். பாருங்கள், இப்போ நம்ம போய் சௌகரியல் இருக்கீங்கன்னு வச்சுங்க, பக்கத்து வீட்டில் போய் ஒரு கருவேப்பிலை கேட்டால் கொடுப்பாங்க. ஏமா உன் செயினை ஊற்று கொடுமான்னு கேட்டால் யாராவது கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க இல்லையா? ஆனால் பார்த்துங்க, இவங்ககிட்ட ஆண்டவர் சொன்னார், நீ போய் பொன்னையும் வெளியும் கேட்டு வாங்கினார். பொன்னையும் வெளியும் கேட்டு வாங்கினார். போய் கேட்டால் மக்கள் பாருங்கள் கொடுத்தாங்க. ஏன் கொடுத்தாங்கன்னா, இது இஸ்ரவேலருடைய சம்பாத்தியம். 430 வருஷமாக அவங்கள்ட்ட வேலை பண்ணியிருக்காங்க. வேலைக்கு எந்த சம்பளமும் கிடையாது. அந்த சம்பளத்தை பூரா ஒரே நாளில் ஆண்டவர் அவங்ககிட்ட இருந்து பிடுங்கி யார் கொடுத்தாரு? அந்த பாவியினுடைய ஆஸ்திகளை எடுத்து இந்த நீதிமான்களாகிய இந்த ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய இந்த இஸ்ரவேல் ஜனங்களாகிய இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் கொடுத்தார் ஒரே நாளில். அது மட்டும் இல்லாமல் லிவிங் பைபிள் ஆங்கில பைபிள் சொல்லுது என்னென்னா, அவர்களை சுமைகளோடு புறப்பட பண்ணினாராம். பொன்னோடு வெள்ளியோடு மாத்திரமல்ல, பொண்ணு வெள்ளின்ற சுமைகளோடு லோடாக பாருங்கள். மக்கள் தங்கத்தையும் வெளியே சுமந்துட்டு போகிறாங்க. நம்ம ஊரில் பாருங்கள் எதோ சுமந்துட்டு போகிறாங்க. யாருக்காவது தங்கம் போட்டிருக்காள் கழுத்து வலிக்கிறது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? கழுத்தில் வேற ஏதாவது போட்டால் வலிக்கும். ஆனால் சில ஆள்லாம் பாருங்கள் நிறைய பவுன் போட்டுக்கிறது, கழுத்து வலிக்காதுன்னு கேட்டு பாருங்கள். அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஏன் தெரியுமா? அந்த தங்கத்துக்கு அவ்வளோ மரியாதை பாருங்கள். ஏன்னா பார்த்தீங்கன்னா அங்கே அப்படி லோடாக மக்கள் என்ன பண்ணாங்களாம், பூரா தங்கம் வெள்ளியோடு புறப்பட பண்ணினார். அப்போ அந்த பாருங்கள், அந்த எகிப்து மக்கள்கிட்ட இருந்து ஆண்டவர் பிடுங்கி, அந்த பாவியல்கிட்ட இருந்து பிடுங்கி இந்த நீதிமான்களாகிய இயேசுக்கு பாருங்கள், ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால மீட்கப்பட்ட இந்த இஸ்ரவேலருக்கு அவங்ககிட்ட இருந்து என்ன பண்ணார், ஒரு பண்டம் ஒரு பெரிய பண்டம் பரிமாற்றத்தை செய்தார்.
அங்கே ஒரு பெரிய பரிமாற்றம் நடந்துச்சு. என்ன பரிமாற்றம்னா, அவங்க இருக்கக்கூடிய பொன்னையும் வெள்ளியும் வாங்கி யார் கொடுத்தார்? ஆண்டவரே இஸ்ரவேலுக்கு கொடுத்தார். ஏன்னா பாவியின் ஆஸ்தியோ நீதிமானுக்காய் சேர்த்து வைக்கப்படுகிறது. செழிப்பினுடைய ஒரு பகுதியில் என்னன்னா, பாவியின் ஆஸ்தியை தேவ நீதிமானுக்கு என்று சேர்த்து வைக்கும்படி சொல்லியிருக்கிறார். அவங்ககிட்ட இருந்து வாங்குறார். சில நேரங்களில் நீங்கள் நல்லா வேலை செய்வீங்க, நல்லா தொழில் பண்ணுறீங்க, சில காரியங்கள்லாம் செய்கிறீங்க. ஆனால் உங்களுடைய சில காரியங்களை எடுத்துகிட்டு போகிறதுக்கு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அப்படிப்பட்டவங்களை ஏமாற்றி உங்களை அபகரித்து உங்களோட பிடுங்கி சில காரியங்களை வாங்குவாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த பாவியின் ஆஸ்தியை தேவன் எனக்கு நீதிமானாய் எனக்கென்று அவனை சேர்த்து வைக்கும்படி சொல்லியிருக்கிறார். அதை இயேசு நாமத்தினால கட்டவிழ்க்கிற என்ற வரட்டும் அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் போய் கேட்டு வாங்கினாங்க இல்லையா, அது மாதிரி நம்மளும் வாயை திறந்து கேட்கணும். கேட்கும்போது தான் என்ன செய்கிறார்? ஆண்டவர் அதை கொடுக்குறார், அவங்ககிட்ட இருந்து பிடிங்கி கொடுக்குறார். அப்போ இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் அதே போல தான் அந்த பாவியின் ஆசைகளை பிடுங்கி யார் கொடுத்தது? ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார். பாருங்கள், இப்போ 1 2 பார்த்தோம். ஆதாம் பாருங்கள் ஆபிரகாம்ன்றது. அடுத்து இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்குறோம். 3வது இந்த மோசே இருக்கிறானே, மோசையை பற்றி நீங்கள் பார்க்க போகிறோம். எடுங்க யாத்ராமம் 2ஆம் அதிகாரம். எடுங்க யாத்ராமம் 2ஆம் அதிகாரம். லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குமார்த்தியில் ஒருத்தியை விவாகம் பண்ணினான். ஒரு திருமணம் நடக்குது. அந்த திருமணம் என்னன்னா, லேவியின் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு லேவி குடும்பத்தில் இருக்க இன்னொரு பெண்ணு. அது யார் அப்படின்னா பாருங்க, அம்ராம் யோகபேத் என்று சொல்லி என்னாமம் அங்கே பாருங்க சொல்லுது. என்னாமத்தில் அந்த வசனத்தை சொல்கிறேன், நான் எழுதி வச்சுக்கோங்க. என்னாமம் 26:59 இருக்குது இல்லையா? அந்த மோசையுடைய அம்மா அப்பாவுடைய பேர் என்ன பேர்னா அம்ராம் யோகபேத் சொல்லக்கூடிய இந்த 2 பேருக்கு திருமணம் நடந்து, அங்கே ஏற்கனவே ஆரோன், அடுத்து மிரியாம் என்ற 2 ஆண் பிள்ளையும் ஒரு பெண் பிள்ளையும் இருக்குது. இதுக்கு பிறகு 3வது ஒரு குழந்தை பிறகுது. அந்த குழந்தை தான் அது பிறக்கும்போது தேசத்தில் ஒரு பெரும் பிரச்சனை நடக்குது. என்ன பிரச்சனை நடக்குது அப்படின்னா பாருங்க, அந்த எகிப்து ராஜா இருக்கான் இல்லையா, அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் 70 பேராக வந்தவங்க இப்போ எவ்வளோ ஆகிட்டாங்க? 30 லட்சம் பேராக பெருகிட்டாங்க. பெருகணுன்னா அவனுக்கு ஒரு பயம். என்ன பயம்னா, இந்த இஸ்ரவேலர்கள் பெருகிக்கிட்டே போகிறாங்க, இவங்களுடைய பெருக்கத்தை தடை செய்யணும் இல்லையா அப்படின்னு சொல்லி இவன் ஒரு பிளான் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய சிப்போரால் போரான்னு சொல்லக்கூடிய 2 மருத்துவச்சிகள், யாரும் டாக்டர்ஸு, அவங்ககிட்ட போய் சொல்கிறான், இந்த ஆண் குழந்தை பிறந்துச்சுன்னா அவங்கள அப்புறம் கொண்டு போட்டுரு, பெண் குழந்தைனா விட்டுரு அப்படின்றான். உடனே இந்த அம்மாமார் பாருங்க, ஆண்டவருக்கு பயப்படுற பெண்கள் அவங்க, அந்த அம்மாமாருங்க அவங்க என்ன பண்ணாங்க? அதெல்லாம் செய்யலை. அதனால் அவங்களுடைய குடும்பத்தை தேவன் என்ன பண்ணாராம்? தலைக்க செய்தார். நீங்கள் கூட இதை பாருங்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் பாருங்கள் மக்கள் ரட்சிக்கப்படணும், சபைக்கு ஜனங்கள் நிறையா வரணும் அப்படின்னு அந்த எண்ணத்தோடு அந்த ஊழியங்கள்லாம் செய்ய ஆரம்பிக்கும் போது உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் தேவன் தலைக்க செய்வார், ஆசீர்வதிப்பார். அப்போ நான் சொல்கிறேன், நீங்களாம் வர்றீங்க, ஒரு ஆளாக வர்றீங்க, வரும்போது உங்கள் குடும்பமாக வரணும். அடுத்து குடும்பமாக வர்றதோட மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பத்தோட சில குடும்பங்கள் நீங்கள் கூட்டிகிட்டே வரணும். ஆண்டவர்கிட்ட வா, நீ வா, நான் பெற்றுக்கிட்ட அந்த ஆசீர்வாதத்தை, நான் பெற்றுக்கிட்ட நன்மையை நீ பெற்றுக்கோ அப்படின்னு சொல்லி அநேகரை இப்படி பாருங்கள் நம்முடைய ஆண்டவர்கிட்ட சபைக்கு அழைத்து கொண்டு வருகிற மக்களாக நீங்கள் மாற வேண்டும். அதை தான் சொல்கிறார். அந்த மருத்துவச்சிகளுடைய குடும்பத்தை தேவன் ஆசீர்வதித்தார். அவருடைய குடும்பத்தில் இருக்க பிள்ளைகள் மட்டும் நல்லா இருக்கிறதுன்னு விரும்பலை. அதம்மா அங்கே இருக்கக்கூடிய பிறக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரு தீமை வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த சிப்போரால் போவான்னு சொல்லக்கூடிய 2 டாக்டர்ஸ், 2 அந்த மருத்துவச்சிகளும் விரும்பினதுனால அந்த பிள்ளைகளை அவங்க கொல்லலை. கடைசி அந்த ராஜாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு. அவன் உடனே என்ன பண்ணான் தெரியுமா? போய் ஆண் பிள்ளைகள் பிறக்கக்கூடாது. உடனே என்ன பண்ண, நேராக போனால் சொல்கிறான், மக்கள்கிட்டலாம் சொல்கிறான், எங்கேயாவது உங்கள் வீட்டில் இந்த தேசத்தில் எங்கேயாவது இந்த எபிரேய மக்களுக்கு, இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண் குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த பிள்ளைகளை பிடிங்கி கொண்டு போய் எங்கே போடணும்? நைல் நதியில், நீல நதியில் போடணும் அப்படின்னு ஒரு ஆர்டர், ஒரு சட்டத்தை போடுறான். போட்டால் எல்லா இடங்களையும் பிள்ளை பிறக்கிறத கண்டாவே மக்களுக்கு ஒரு பயம். போய் அந்த பிள்ளைகளை என்ன செய்கிறாங்க? ஒழிச்சு வைக்கிறாங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒழிச்சு வைக்கிறாங்க. பிள்ளைகள் ஆனாலும் எவ்வளோ தான் ஒழிச்சு வைக்க முடியும்? இது என்ன வேறு எதுவும் பொருளாக ஒழிச்சு வைக்கிறதுக்கு? குழந்தை பிறந்துச்சுன்னா கண்டிப்பாக என்ன செய்யும்? 2 நாள் 3 நாளே கத்த ஆரம்பிச்சிடும். அது மாட்டு கத்தும், எதுக்கு எடுத்தாலும் கத்தும் அது இல்லையா? சாப்பாடு சாப்பிட்டாலும் கத்தும், தூங்கினாலும் கத்தும், எது வேணுமாலும் கத்தி தான் அழுது, அது ஒரே கத்தும் அழுகும். அப்போ தான் அதுக்கு கிடைக்கும் இல்லையா? இது கத்த ஆரம்பிச்சுன்னா வெளியில் விஷயம் தெரிஞ்சிடும். அதே போல் தெரிந்து பல நூற்றுக்கணக்கான குழந்தைகளை கொண்டு போய் நைல் நதியில் பிடிங்கி உயிரோட போட்டான் அந்த ராஜா. பிடுங்கி பக்கத்து வீட்டுக்காரன், ஏற்ற வீட்டுக்காரன் எல்லாம் போய் சொல்கிறான், இந்த மாதிரி அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு, அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு
சொன்னோன்னே இந்த பிள்ளைகளை எடுத்துக்கொண்டு போய் நைல் நதியில் போட்டு கொண்டு போட்டான், நீல நதியில். இப்படி நடந்துட்டு இருக்கிற அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அந்த அந்த காலத்தில் இந்த அம்ராம் யோகபத்துக்கு 3வது ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை தான் மோசே. அப்போ அந்த குழந்தை பிறந்தோடனே 3 மாதம் வரைக்கும் இந்த பிள்ளையை வந்து இந்த அம்மா ஒழிச்சு வைக்கிறாங்க. 3 மாதம் ஆச்சுனாவே முகம் பார்க்கும் அப்படின்வாங்க. முகம் பார்க்குன்னா அம்மாவை யாரும் தெரிஞ்சிருமா குழந்தைக்கு. 3 மாதம் ஆச்சுன்னா அது வரைக்கும் யார் வேணாலும் தூக்கி வச்சுக்கலாம். 3 மாதம் ஆச்சுன்னா அவங்க அம்மாவை யாரும் தெரியும், அது எவன்ட்டே போகாது, கத்திக்கிட்டே இருக்கும். அம்மா மட்டும்தான் வச்சுக்கணும். அந்த மாதிரி இந்த 3 மாதம் வரைக்கும் இந்த குழந்தைய வந்து இவங்க ஒழிச்சு வச்சுருந்தாங்க, வீட்டுக்குள்ளேயே பத்திர மாட்டாங்க. 3 மாதம் ஆச்சு பார்த்தீங்களா, இது மாதிரி கத்த ஆரம்பிச்சிடும் இல்லையா. உடனே இவங்க என்ன பண்ணாங்க, இவங்களே நாணலில் செய்யப்பட்ட ஒரு பெட்டி, அழகா இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு பெட்டி, குழந்தை படுக்கிற மாதிரி அப்படி ஒரு பெட்டியை ஒரு பேழையை செஞ்சு அதில் என்ன பண்ணாங்க, அந்த குழந்தையை படுக்க வச்சு எந்த நைல் நதியில் அவனின் அந்த எகிப்து ராஜா வந்து கொண்டு போடன்னு சொல்லி இந்த பிள்ளையை கொண்டு போட்டுட்டு இருந்தானோ அதே நைல் நதியில் இந்த குழந்தையை வச்சு அப்படியே விட்டுட்டாங்க ஆற்றுக்குள்ளே. பார்த்துங்க, ஆற்றுக்குள்ளே என்ன பண்ணுறாங்க, நைல் நதியில் ஆற்றுக்குள்ளே அந்த குழந்தை போய் மிதந்து போயிட்டு இருக்கும்போது அங்கே யார் வர்றது அப்படின்னா, அங்கே யார் வர்றா தெரியுமா, அந்த எகிப்து ராஜாவுடைய மக வர்றா, ராணி, அந்த எகிப்து தேசத்தினுடைய ராஜா இளவரசி. அவள் எதுக்கு வர்றான்னா அந்த ஆற்றுல வந்து குளிக்க வர்றா. ஏற்கனவே எவரே குழந்தைகள் பிறந்துச்சுன்னா ஆற்றுக்குள்ளே போட சொல்லிட்டாங்க, நதியில் போடன்ட்டான். இதில் இந்த அம்மா வேறு வந்து அந்த நேரத்தில் வந்து குளிக்க வருது. குழந்தைய ரொம்ப ஈஸியாக பார்த்துரும், யாரும் சொல்லாமவே இந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிடும் இல்லையா. அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நேரத்தில் அந்த அம்மா வந்த உடனே அந்த பெட்டி அப்படியே மிதந்து வர்றதை பார்க்குது. தூரத்துலையே வந்து பார்த்துட்டு இருக்கும்போது, எப்படி புரியுதா அவங்களுக்கு, அப்படியே மிதந்து வந்துட்டு இருக்கு அந்த பெட்டி. அந்த அம்மா தூரத்தில் வரும்போதே பார்த்துட்டு அவங்களுடைய தாதிமார்கள், அங்கே அவங்களுடைய வேலை பெண்கள்லாம் இருக்காங்களா, அவங்க சொல்லுது, அங்கே பாரு, அங்கே ஏதோ ஒரு பெட்டி மிதந்து வந்துட்டு இருக்கு, அது அந்த 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 நாணல் பக்கத்தில் அந்த பெட்டி போய் ஒதுங்கி நிற்கிது, அது என்னன்னு போய் பார்த்துருவோம் போ அப்படின்னு. அங்கேருந்து ஒரு அம்மா நீச்சலை வந்துருச்சு. வந்து நிறையா பாருங்கள், அவங்களுக்கு நல்லா தெரியுமா, அது நீச்சல் வீராங்கனையெல்லாம் இருக்குல்ல, அந்த அம்மாலாம் வச்சுருக்கு. எதுக்கு வச்சுருக்கு, இந்த அம்மா உள்ளே போய் தண்ணிக்குள்ளே போயிடக்கூடாதுல்ல, அதனால் அது பாருங்கள் நீச்சலில் வந்து என்ன பண்ணுது, அழகாக அந்த 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 பேலை இருக்கு, அந்த குட்டி பேலை, அந்த குழந்தை படுத்துருக்குல, அந்த குழந்தைய வந்து பக்கத்தில் வந்துச்சு. வந்து பார்க்குது, குழந்தைய பார்த்தா அந்த குழந்தை அது பாட்டுக்கு நல்லா அழகாக சிரிச்சிட்டு இருக்கு. அந்த குழந்தைய பார்த்த உடனே அந்த குழந்தை இந்த தாதி எடுத்துகிட்டு போகுது, நேராக கொண்டு போய் அந்த அம்மா கொண்டு போய் அந்த அந்த இளவரசிகிட்ட சொல்லுது. பாருங்கள், அதை பற்றி தான் வேதம் சொல்லுகிறது. நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். யாத்திராமம் 2:5 பாருங்கள். அப்பொழுது பார்வோனுடைய குமாரத்தின் நதியிலே ஸ்நானம் பண்ண வந்தால் அவருடைய தாதிகள் நதியோரத்தில் உலாவினார்கள். அவள் நாளலுக்குள்ளே இருக்கிற பெட்டியை கண்டு தன் தாதியை அனுப்பி அதை கொண்டு வரும்படி செய்தாள். அதை திறந்து பார்த்தபோது பிள்ளையை கண்டால், பிள்ளை அழுதது. அவள் அதன் மேல் இரக்கமுற்று, இது எபிரேய பிள்ளைகளில் ஒன்று என்றால். பார்க்குறா திறந்து அந்த 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 இளவரசி என்ன பார்க்குறா, பார்த்துட்டு சொல்கிறா, அந்த பிள்ளை அழுகுது, ஒரே ஒரு மாதிரி அழுகை. ஏன்னா அம்மாவை விட்டு வந்துருச்சுல, அப்படியே ஒரு அழுகை. உடனே இதை திறந்து பார்த்தோன்னே அந்த பிள்ளை ரொம்ப அழகான பிள்ளையாக பார்க்குறா. அது மட்டும் இல்லாமல் இந்த பிள்ளை எந்த பிள்ளை, இது ஒரு எபிரேய பிள்ளை. அவங்க அப்பா தான் ஆர்டர் போட்டிருக்காரு, இந்த குழந்தையெல்லாம் கொண்டு போட்டுறேன்னு சொல்லி, இந்த ஆற்றுக்குள்ளே தூக்கி போட்டுன்னு சொல்லி. இவன் நினச்சிருந்தான்னா அந்த பிள்ளைய கண்டிப்பாக அந்த ஆற்றுக்குள்ளே தூக்கி போட்டிருக்கலாம், ஏன்னா அவங்க அப்பா தான் ஆர்டர் போட்டிருக்காரு அப்படின்னு. ஆனால் அவன் என்ன செஞ்சா தெரியுமா, பாருங்கள், அதை திறந்து பார்த்த பிள்ளை கண்டால் பிள்ளை அழுதது. அவள் அதன் மேல் இரக்கமுற்று, இது எபிரேய பிள்ளையில் ஒன்று என்றாள். அப்பொழுது அதன் தமக்கை பார்வோனின் குமாரத்தியை நோக்கி, உமக்கு இந்த பிள்ளையை வளர்க்கும்படி எபிரேய ஸ்திரீகளில் பால் கொடுக்கிற ஒருத்தியை நான் போய் உம்மிடத்தில் அழைத்து கொண்டு வரட்டுமா என்றாள். அங்கே பக்கத்தில் யார் இருக்கா தெரியுமா, இந்த பிள்ளையை ஆற்றுல விட்டுட்டு அவங்க அம்மா இருக்காங்கல்ல, அந்த அம்மா யோகபேத்தம்மா, அந்த அம்மா என்ன பண்ணாங்க, அந்த குழந்தையோடைய அக்கா ஒருத்தி இருக்கா, அவ பேர் தான் மீரியாம். இந்த மீரியாமை வந்து அனுப்பிச்சுட்டா, பிள்ளைக்கு என்ன இதுன்னு போய் போ அப்படின்னு. பின்னாலேயே அது ஓடுது. போனோன்னா அந்த தம்பிக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பார்க்குது. பார்த்தா யார் கையில் இந்த பெட்டி சிக்கக்கூடாது, அவங்க கையில் போய் சிக்கிடுச்சுப்போம் இல்லையா. யார் இது அப்படின்னா அந்த பார்வோனுடைய குமாரத்தி இளவரசிட்டு தான் போய் நிற்கிது. உடனே இவ போய் கேட்குறான், அந்த பிள்ளையை நீங்கள் என்ன செய்ய போகிறீன்னு கேட்கல, இந்த பிள்ளையை வளர்க்குறதுக்கு ஒரு அம்மாவை கூப்பிட்டு வரவா, வாடகைக்கு ஒரு அம்மா கூப்பிட்டு வரவா அப்படின்னு கேட்குறான். பால் கொடுத்து வளர்க்குறதுக்கு ஒரு அம்மா கூப்பிட்டு வரோன்னா அந்த அம்மா பாருங்கள். உடனே அந்த இளவரசி என்ன பண்ணுறாங்க பாருங்களேன், அதற்கு பார்வோனுடைய குமாரத்தை அழைத்து கொண்டு வா என்றால், இந்த பெண் போய் பிள்ளையின் தாயையே அழைத்து கொண்டு வந்தாள். நேராக போனால் பிள்ளையோட அம்மா யாருன்னு அவளுக்கு தெரியும். நேராக போய் கூப்பிட்டு வந்தால், இந்த அம்மா தான் அந்த அம்மா, வாங்க வாங்க வாங்க, உங்களை யார் கூப்பிடுறது,
இளவரசி கூப்பிட்டுருக்குறாங்க வாங்க அப்படின்னு கொண்டு போய் விட்டான். விட்ட உடனே அந்த அம்மா இந்த அம்மாட்ட கேட்குறா, இந்த பிள்ளை நீ வந்து எனக்காக வளர்த்து கொடுக்குறியா? பாருங்க அடுத்த வசனம் பாருங்க. பார்வோனுடைய குமாரத்தி அவளை நோக்கி, நீ இந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் அதை எனக்கு வளர்த்துடு. நீ இந்த பிள்ளையை எடுத்துகிட்டு போய் அது வளர்க்குறது உன் பிள்ளை இல்லை, என் பிள்ளை. இது யாருடைய பிள்ளை? அது உண்மையிலே யாருடைய பிள்ளை? யோகபேத்தோடைய பிள்ளை தான், அந்த அம்மா பிள்ளை தான். ஆனால் என்னாச்சு, பிள்ளை இப்போ என்ன ஆகி போச்சு, இந்த அம்மாவுடைய பிள்ளைன்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த அம்மா வேற. நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் இந்த பிள்ளை திருடன்லாம் இருக்கிறான், குழந்தை திருடன்லாம். கேட்டால் பாருங்க, இது என் பிள்ளை ஓம் பிள்ளை சொன்ன வரானா, இங்கே என்னடா பெத்த தாயை பக்கத்தில் இருக்குது, அங்கே வராமல் பிடிச்சி சொல்லுது இது என் பிள்ளைன்னு சொல்லுது. நீ என்ன பண்ண, இந்த பிள்ளையை எனக்கா வளர்த்துடு. இது யாருடைய பிள்ளை? என் பிள்ளை, நீ எனக்கா வளர்த்துடு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்ன உடனே பாருங்கள் அந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம ஊரில் என்ன சொல்கிறாங்க இல்லையா, என்ன சொல்கிறாங்க, கரும்பு திங்கிறது காசு வேணுமா அப்படின்ற மாதிரி தான். கரும்பு கொடுத்துட்டு இத்தனை கரும்பு சாப்பிட்டுங்க உங்களுக்கு காசும் கொடுக்குறேன்னு சொன்னால் யாரோ விடுவாங்களா? அந்த மாதிரி இந்த அம்மா என்ன பண்ணாங்க, நேராக பிள்ளையை எடுத்தாங்க. பிள்ளையை எடுத்துகிட்டு போனாங்க. எடுத்து கொண்டு வீட்டில் கொண்டு போய் நல்லா பால் கொடுத்து நல்லா சாப்பாடு போட்டெல்லாம் போட்டு டெய்லி சாப்பாடெல்லாம் எங்கேருந்து வருது தெரியுமா? இந்த அம்மா வீட்டிலேருந்து சாப்பிட்ருந்தேன்னா அடிமை சாப்பாடு கிடச்சிருந்துருக்கும். ஆனால் இப்போ இந்த குழந்தைக்கு எங்கேருந்து சாப்பாடு வருது? அரண்மனையிலேருந்து வருது. பூரா பணம் அங்கேருந்து வருது. பாருங்கள், நம்ம ஊரில் 1000 ரூபா கொடுக்குறாங்க பார்த்தீங்களா? குழந்தை பிறந்தோடனே இப்போ தமிழ்நாட்டில் மக்களுக்கு குழந்தை பெத்தம்மாவுக்கு எத்தனாயிரம்? அது ஒரு 1000 ஏதோ. இப்போ முன்னெல்லாம் பாருங்கள் இந்த இதெல்லாம் கொடுப்பாங்க. நம்ம இந்த டப்பாக்கு போகலாம், நம்ம தலானியெல்லாம் தூக்கிட்டு போதும் ஒரு அம்மா. நீங்கள் பார்த்தேன் அதுக்குள்ளே என்னடான்னு பார்த்தா ஒரு பொம்மை குழந்தை உள்ளே இருக்குது பாருங்கள். அது இவ்வளோ காலம் தான் இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி ஒரு பெரிய பாக்ஸ்லாம் கொடுக்குறாங்க பாருங்கள். நான் நினைக்கிறேன் இந்த ஆளுகள்லாம் இங்கேருந்து தான் பிடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் போய் பார்த்தீங்கன்னா எல்லாம் அந்த வீட்டில் பார்வோனுடைய அரண்மனையில் இருந்து இந்த அம்மாவுக்கு சம்பளம். யாருக்கு சம்பளம்? அந்த அம்மா அந்த மோசையோடைய அம்மா பெற்றெடுத்துருக்காங்களே அந்த அம்மாவுக்கு சம்பளம். உலகத்திலேயே பிறந்த 3 மாதத்தில் சம்பளம் வாங்கி கொடுத்த ஒரே ஆள் யாருன்னா மோசையாக தான் இருக்கணும் இல்லையா? உடனே பாருங்கள், அங்கே அந்த அம்மாக்கிட்ட வந்து அங்கேருந்து அரண்மனையிலேருந்து பணம் போகுது. எவ்வளோ பணம் வேணாலும் எங்கேருந்து எடுத்து கொடுக்குது? அந்த அம்மா வந்து அந்த இளவரசி அம்மா பணத்தை வாங்கி யார் கொடுக்குது? மோசையுடைய அம்மாட்ட போய் கொடுக்குது, ஏகோபேத்திர கொடுக்குது. பாலுக்கு பணம், சாப்பாட்டுக்கு பணம். நான் நினைக்கிறேன் மோசை நிமித்தம் அந்த குடும்பத்துக்கே பணம், எல்லாருக்கும் நல்ல சாப்பாடோட துணியோட எல்லாமே உண்டு, எல்லாம் கொடுக்குது. எல்லாமே எங்கேருந்து வருதுங்க? யார்? எல்லாமே எங்கேருந்து தான் வருது? அரண்மனையில் தான் வருது. இதுலேருந்து நீங்கள் ஒன்றை கவனிக்கணும். இந்த பாவி இருக்கிறானே பார்வோன், அந்த பாவிகிட்ட இருந்து இந்த மோசே என்ற அந்த அந்த குழந்தைக்கு அந்த பாவியின் ஆஸ்தியை தேவன் என்ன பண்ணுறார்? பிடுங்கி இவனுக்கு கொடுக்குறார். இவனை வளர்க்குறதுக்கு பணத்தை கொடுக்குறாரு. நான் சொல்கிறேன் பாருங்கள், அந்த யோகபேத்து, அம்ராம் போன்ற அந்த ஆரோன், அந்த மீரியாம், இந்த மோசை நிமித்தம் அன்றைக்கி என்ன பண்ணியிருப்பாங்க? நல்ல குடும்பம் சந்தோஷமாக சாப்பிட்ருக்கோம். ஏன் தெரியுமா? மற்ற எல்லா அடிமைகளும் போய் வேலை செஞ்சுருப்பாங்க. ஆனால் மோசை நிமித்தம் அந்த குடும்பமே என்ன செய்துங்க? போஷிப்பிக்கப்படுது. நான் சொல்கிறேன், இன்றைக்கி நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்க உங்கள் வாழ்க்கையிலையும் கூட ஆண்டவராய் இயேசுவை நீங்கள் ஆண்டவர் என்று ஏற்றுக்கொள்வீர்களே ஆனால் உங்கள் நிமித்தம் உங்கள் குடும்பம் முழுவதையும் தேவன் ஆசீர்வதிப்பார். ஒரே ஒரு மோசே, அந்த சின்ன குழந்தை மம்படி எடுத்துட்டா வேலைக்கு போச்சு, ஒன்றுமே கிடையாது. போனால் பாருங்கள், அந்த குழந்தைய அந்த 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 பாருங்கள் பார்வோனுடைய குமாரத்தி இருக்காளே, அவள் எடுத்தது நிமித்தம் என்னது? அந்த குழந்தை எனக்காக நீ வளர்த்து கொடுன்னு சொன்னது நிமித்தம் என்ன பண்ணுறாரு? அந்த எய்ப்தினுடைய அரண்மனையிலேருந்து, பார்வோனுடைய அரண்மனையிலேருந்து அந்த குழந்தைக்கு தேவையான எல்லா பொருட்களும், எல்லா பணமும், எல்லா ட்ரெஸ், எல்லா உணவு, உடை எல்லாமே அங்கேருந்து தான் வருது. அது மோசைக்கு மட்டுமல்ல, அவனுடைய குடும்பம் முழுவதைக்கும் அங்கேருந்து வருது. அப்படின்னா நீங்கள் நல்லவனை கவனிங்க, நம்முடைய தேவன் அந்த பாவியின் ஆஸ்தியை எடுத்து இந்த அம்ராம் யோகபேத்துடைய குடும்பத்துக்கு அங்கே மோசை நிமித்தம் கர்த்தர் கொடுக்கிறார். சரியா? அப்போ தேவன் வந்து இன்றைக்கும் நம்மளை ஒவ்வொருவரையும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பாவியின் ஆசையை எடுத்து தேவன் நமக்கு இன்னைக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் வேதம் சொல்லுது, மோசே இருக்கிறானே சாதாரண நாள் கிடையாது. மோசே படித்த படிப்பு யாருடைய காசு? பாருங்கள், அந்த இருங்க அந்த 2ஆம் அதிகாரத்தில் இன்னொரு வசனத்தை நான் வாசித்துறேன். 10ஆம் வசனம். பிள்ளை பெரிதான போது அவள் அதை பார்வோனுடைய குமாரத்தினிடத்தில் கொண்டு போய் விட்டாள். அவளுக்கு அவன் குமாரன் ஆனான். அவள் அவனை ஜலத்தினின்று எடுத்தேன் என்று சொல்லி அவனுக்கு மோசே என்று பெயரிட்டாள். பேர் வைக்கிறது யாரு? இந்த அம்மா பெற்று வளர்த்துட்டாங்க, எல்லாம் பாலுக்கெல்லாம் கொடுத்து சரி பண்ணி கொண்டு வந்தாங்கன்னா பேர் வச்சது யார் தெரியுமா? அந்த இளவரசி, அந்த அம்மா இருக்காங்களே, அந்த பார்வோனுடைய குமாரத்தி பேர் வச்சு மோசேன்னு பேர் வச்சுட்டாங்க. ஸ்கூலில் யார் சேர்க்கறது? ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு போன ஆள் யாருன்னா
இந்த குழந்தைய வந்து தண்ணியில் போட்டு கொல்லணும். ஆனால் அதுக்கு பதிலாக இந்த அம்மாவே கூட்டு போய் ஸ்கூலில் சேர்த்து விட்றாங்க. நல்ல ஸ்கூலாக சேர்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா படிக்க வைக்கிறாங்க. வேதம் சொல்லுது பாருங்க. இப்போ அவன் குமார் அவள் 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 அவனை ஜலத்தினின்று எடுத்தேன் என்று சொல்லி அவனுக்கு மோசே என்று பெயரிட்டான். பாருங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் போவான். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரம், சீக்கிரம் எடுங்க. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். நல்ல கவனிங்களேன். அதாவது என்ன விஷயம்னா, மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களையும் கற்பிக்கப்பட்டு, மோசேக்கு நல்ல படித்த ஒரு அறிவாளி. நல்ல கவனிங்களேன். அப்போ படிக்க வைக்கணும். காசு எங்கே போகிறது? காலேஜுக்கு பாருங்கள், ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டுறது, காலேஜுக்கு ஃபீஸ் கட்டுறது எல்லாம் அவனுக்கு வந்து என்ன தெரியும்? நல்ல வாள் சண்டை தெரியும், குதிரை ஏற்றம் தெரியும், மல்யுத்தம் தெரியும். வேதத்தில் பார்த்தீங்கன்னா எகிப்தினுடைய சகல பாருங்க, மோசே எகிப்தினுடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு அவனுக்கு தனித்தனியாக ஆள் வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. எல்லா விஷயமும் அவனுக்கு தெரியும். நல்லா படிக்கக்கூடிய ஞானம், அறிவு இருக்குது. அவன் நல்லா பேசக்கூடியவனாக இருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் வேதம் சொல்லுது பாருங்க, சகல சாஸ்திரங்களும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். ரொம்ப பெரிய எக்ஸ்பர்ட் ஆகிட்டான். நல்லா பேசக்கூடியவன், நல்ல திறமசாலி, எல்லாத்துலேயும் ஒரு வல்லவனாக இருக்கிறான். மல்யுத்தமாக அவன் தான் ஃபஸ்ட்டு, வாள் சண்டை அவன் தான் ஃபஸ்ட்டு, குதிரை ஏற்றமாக அவன் தான் ஃபஸ்ட்டு, எல்லாத்துலேயும் ஒரு முதல் திறமான ஒரு மனுஷனாக இருக்கிறான். அந்த அளவுக்குங்க மோசையை வளர்த்தது யாரு? எல்லாமே யாருங்க? பார்வோனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பார்வோனுடைய குமாரத்தி. எங்கேருந்து பணம் வந்துச்சு படிக்க வைக்கிறதுக்கு? எல்லாத்துக்கும் யார் கற்றுக் கொடுத்தா அப்படின்னா, எல்லா பணமும் எங்கேருந்து வந்துச்சுன்னு சொன்னால் பார்வோனுடைய வீட்டில் இருந்த அரண்மனையில் தான் வந்துச்சு. நான் சொல்கிறேன், பார்வோன்ற அந்த பாவீட்ட இருந்து இந்த நீதிமானாகிய யோகபேத்து, அம்ராம் யோகபேத்தோட வீட்டுக்கு அவனுடைய பிள்ளையாகிய மோசைக்கு தேவன் என்ன பண்ணாருங்க? கொடுத்தார். இன்னைக்கு நான் சொல்கிறேன், பாவியின் ஆஸ்தியோ தேவன் நீதிமானுக்கு என்று என்ன பண்ணியிருக்காருங்க? ஒரு பெரும் பண்டமாற்றை தேவன் செய்திருக்கிறார். பாருங்க, ஆபிரகாமுக்கு செய்திருக்கிறார். கடந்த வாரம் பார்த்தோம், அந்த லாபானுடைய வீட்டில் இருந்த யாக்கோப்பு போனானே, அங்கே போய் 20 வருஷமாக அவனுடைய மாமா ஏமாற்றிட்டான். 20 வருஷமாக ஏமாத்தினானா? ஏமாற்றி அவனை ஒன்றுமே இல்லாம ஆக்கிட்டான். திருமணம் பண்ணுற விஷயத்தில் ஏமாற்றிட்டான். பாருங்க, இளைய பொண்ணை கேட்டால் இன்னொரு பொண்ணை கொடுத்தான். திரும்ப 7-14 வருஷம் ஆடு மேய்ச்சி 20 வருஷமாய் அவனுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமானத்தையும் நஷ்டப்படுத்திட்டான். 10 முறை அவனுடைய சம்பளத்தை ஏமாத்தினான். ஆனால் கர்த்தர் பார்த்துட்டே இருந்தார். இந்த பாவி லாவாண்டிருந்து ஆண்டவர் ஒரே வருஷத்தில் என்ன பண்ண தெரியுமா? அவனுக்கு ஆடு மாடுகள் எல்லாம் பெருக ஆரம்பிச்சிருச்சு. வேலைக்காரர்களும் வந்துருச்சு. 2 பரிவாரங்களை தேவன் யாருக்கு கொடுத்ததுங்க? யாக்கோப்பு கொடுத்தார். பாருங்க, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு, இன்னும் சொல்ல போனால் இந்த யாரு? இஸ்ரவேல் ஜனங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு பார்க்குறோம், மோசைக்கு கர்த்தர் அப்படி தான் கொடுத்தார். மோசைக்கு அந்த பாவியின் ஆசையை எடுத்து இந்த மோசைக்கு தேவன் என்ன பண்ணாருங்க? கொடுத்தார். அப்போ இன்னைக்கும் நம்முடைய ஆண்டவர் அவர் நல்லவராக இருக்கிறார். அவர் வந்து எல்லா விதமான நன்மையான காரியங்களையும் நமக்கு கொடுக்கிறார். ஒன்று நீங்கள் புரிஞ்சுக்கணும், பாவியின் ஆஸ்தியையோ தேவன் எடுத்து இந்த நீதிமான்களாகிய நமக்கு தேவன் கொடுக்கிறார். இன்னைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் புண்ணியத்தினாலே எல்லா பாவிகள்ட்ட இருந்தும் பிடுங்கி ஆண்டவர் நமக்கு கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். தேவனுடைய பிள்ளை, இந்த நாட்களில் ஒன்றை கவனிச்சுங்க. நான் கஷ்டப்பட்டு வேலை செய்ய போகிறேங்க, நெத்தி வேர்வை நிலத்தில் விழுந்து சிந்தனா தான் எனக்கு கிடைக்கும் அப்படி இல்லை. மாடா உழைச்சி ஓடா தேஞ்சி தான் சம்பாதிக்கணும் அப்படி இல்லை. பாருங்கள், நெத்தி வேர்வை நிலத்தை சிந்துவது வருத்தத்தோடே, வேர்வை சிந்தி வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பாய் சொல்கிறது ஒரு சாபம். ஆனால் கர்த்தர் அந்த சாபத்திலிருந்து நம்மளை நீங்களாக்கி மீட்டு விட்டார். வேறு சொல்லுது, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி இந்த நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மை நீங்களாக்கி மீட்டுக்கொண்டார். வியாதி என்ற சாபம், தரித்திரம் என்ற சாபம், பாருங்கள், பலவிதமான அழிவு விபத்துக்கள் இருக்கக்கூடிய எல்லா சாபத்திலிருந்தும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவருடைய ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டெடுத்து விட்டார். அப்போ இன்னைக்கு மாடா உழைச்சி ஓடா தேஞ்சு வந்து பாருங்கள், இன்றைக்கி நம்ம சம்பாதிக்கணும் அவசியம் இல்லை. நீங்கள் சின்ன சின்ன காரியங்களை செஞ்சால் கூட அதில் பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு என்ன பண்ணிடுவாருங்க? கொடுத்துருவார். நீங்கள் கொஞ்சமாக வச்சுருப்பீங்க, ஆனால் அறுவடை கர்த்தர் நிறையா கொடுத்துருவார். நீங்கள் சின்ன அளவில் வியாபாரம் பண்ணிகிட்டு இருப்பீங்க, அந்த சின்ன வியாபாரத்திலே ஒரு பெரிய லாபத்தை கர்த்தர் கொடுத்துருவார். நீங்கள் சின்ன அளவில் சில வேலைகளை செய்து கொண்டிருப்பீங்க, அதில் பெரிய வருமானங்களை தேவன் கொண்டு வந்து கொடுப்பார். ஏன்னா
பாவியின் ஆஸ்தியை தேவன் நீதிமானுக்கென்று அவர் வைத்திருக்கிறார். அப்போ இன்னைக்கு நீங்கள் ஒன்றை விசுவாசிக்கணும். மாடா உழைச்சி ஓடா தேஞ்சு கஷ்டப்பட்டால் தான் நான் முன்னேற முடியும் அப்படின்றத விட்டுட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மீது உங்களுடைய விசுவாசத்தை வைங்க. அவர் எல்லா சாபத்தையும் சுமந்து தீர்த்துட்டார். இன்னைக்கு என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பாவியின் ஆஸ்திகளை எடுத்து நீதிமானாய தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். சொல்லுது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனுடைய வேதனையை கூட்டார். கர்த்தர் பணத்தை கொடுக்கும்போது அந்த பணத்தோட பிரச்சனையை கொடுக்க மாட்டார், அந்த பணத்தோடு கூட அதை அனுபவிக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு என்ன செய்கிறாருங்க, கொடுக்கிறார். அப்போ இன்னைக்கு தேவனுடைய பள்ளியிலே இந்த பாவியின் ஆஸ்தியாகிய எல்லா விதமான ஆஸ்திகளையும் நீதிமான்களாகிய நமக்கு தேவன் ஒரு பெரிய பண்டமாற்றை செய்திருக்கிறார். அதை பெற்று அனுபவியுங்கள். அதன் மூலமாக ஆண்டவராக இயேசு நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் எழுந்து நிற்போம். ஸ்தோத்திரம். இந்த வேலையில் கூட ஏதாவது தேவையோடு நீங்கள் வந்திருந்தா இந்த ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே என்னுடைய எல்லா தேவையும் நீ சந்திக்கிறவர், பாவியின் ஆஸ்தியை எடுத்து நீதிமானாய் எங்களுக்கு நீர் கொடுக்கிற தேவன் ஆண்டவரே. ஏதோ சில காரியங்களை நாங்கள் இழந்திருந்தாலும் ஏமாற்றப்பட்டிருந்தாலும் அவையிலிருந்து நீர் இயேசுவின் நாமத்தில் திரும்பமாய் எங்களுக்கு மீட்டு கொடுக்கிறதுக்காய் ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரலோக பிதாவே உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்லவரே, இந்த காலை வேளையிலே ஆண்டவரே உம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போலேன்னு சொன்னீரே, உம்மை தேடி வந்திருக்க நம்முடைய மக்களை ஆசீர்வதிப்பீராக. அன்னைக்கு ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு, மோசே போன்ற எல்லாரையும் ஆசீர்வதித்த தேவன் அந்த பாவிகளின் ஆசையை எடுத்து இந்த நீதிமான்களாகிய நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்தது போல இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாய் இந்த நாட்களில் பாவியின் ஆசைகளை எடுத்து நீர் எங்களுக்கு கொடுத்ததுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே இருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவருடைய எல்லா தேவைகளையும் சந்திப்பீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எதெல்லாம் உடைய பிள்ளைகள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களோ எல்லாவற்றையும் மீண்டுமாக நீர் இயேசு நாமத்தில் கொண்டு வந்து கொடுத்ததுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இழந்து போன எல்லாம் மீண்டும் உடைய பிள்ளையில வந்து சேரட்டும் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தினால் அப்படி செய்கிறதுக்காக நன்றி. இந்த நாளில் வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும் பிள்ளைகளையும் நீர் இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. நீர் அப்படி செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் நம்மோடு கூட இருப்பதாக, ஆமென். இயேசு ராஜாவுக்கே, இயேசு ராஜாவுக்கே, இயேசு ராஜாவுக்கே ஜெய். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.